நான் லவ் பண்ண பொண்ணுக்கு லவ் ஓகே ஆயிடுச்சுன்னு விஷ் பண்ண போற ஒரே ஆள் நான் தான். என்னடா அர்ஜுன் இப்படி ஆயிடுச்சு? எங்க அவனை காணோம்? ஒருவேளை கிஃப்ட் ஏதாவது வாங்க போயிட்டானோ? ஹாய். என்னங்க இங்கதான் பக்கத்துல இருக்கேன்னு சொன்னீங்க, ஏன் வர லேட் ஆயிடுச்சு? அழுது கண்ணீரெல்லாம் தொடச்சிட்டு வர வேணாமா? ஒன்றும் இல்லை, கொஞ்சம் டிராஃபிக். நீங்க மட்டும் இருக்கீங்க, அவரை காணோம். யாரு? அதாங்க உங்க அவரு தான் ப்ரொபோஸ் பண்ணிட்டு போனாரு. ஓ ஆதியா, அவன் இப்பதான் கிளம்பி போனான். எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு இல்லைங்க? என்னது? அதாங்க உங்க லவ் ஓகே ஆயிடுச்சு, எப்படியும் அக்செப்ட் பண்ணியிருப்பீங்க. என்ன எதுக்குங்க வர சொன்னீங்க? ஓ லவ் ஓகே ஆனதுக்கு இப்ப ட்ரீட் தரீங்களா? அப்புறம் வீட்ல எப்ப சொல்ல போறீங்க? படிப்பு முடிஞ்ச உடனே கண்டிப்பா கல்யாணம் தானே? ஹலோ 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 இருங்க, விட்டா நீங்களே மண்டபத்தை புக் பண்ணிருவீங்க போல இருக்கு. என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஏங்க நீங்க லவ் பண்ண ஆளு உங்களை தேடி வந்து ப்ரொபோஸ் பண்ணிருக்காரு. இப்படி ஒரு லக் யாருக்குங்க கிடைக்கும்? நீங்க நினைச்ச மாதிரி எல்லாம் நடந்துருச்சு, ஹாப்பி தானே? ஃபர்ஸ்ட் என்ன நடந்ததுன்னு தெரியுமா? என்ன நடந்தது? ஐ மீன் லவ் வித் யூ ராகினி. ராகினி, உன்னை லவ் பண்றேன், உன் கூட லைஃபை ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். இதை சொல்றப்ப எனக்கே கொஞ்சம் குச்சமா தான் இருக்கு. நீ எப்படி தைரியமா ப்ரொபோஸ் பண்ணனு எனக்கு தெரியல. என்ன ராகினி, எதுவும் சொல்லாம இருக்க? புரியுது, உனக்கு இது சர்ப்ரைசிங்கா தான் இருக்கும். சர்ப்ரைஸ் தான், ஆனா கூடவே கொஞ்சம் ஷாக்கிங்காவும் இருக்கு. நிஜமாவே நீ தான் இப்படி பேசுறியா? இதுல என்ன டவுட் உனக்கு? நான் உண்மையா தான் சொல்றேன். சாரி ஆதி, உன் லவ்வை என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. என்ன சொல்ற ராகினி? இல்ல ஆதி, இப்போ உனக்கு என் மேல வந்திருக்கிறது ஜஸ்ட் ஒரு சிம்பத்தி இல்லதான். ஒருத்தர் மேல எந்த ரீசன்னால வேணாலும் லவ் வரலாம், ஆனா இதனால வர லவ் பேரு லவ்வே கிடையாது. அது மட்டும் இல்லாம நான் உனக்கு முன்னாடியே ப்ரொபோஸ் பண்ணிருக்கேன். அதனால நீ எப்ப லவ் சொன்னாலும் நான் ஓகே சொல்லிடுவேன் நீ நினைச்சிட்டியா? இல்ல, அப்படி எதுவும். அப்படிதான், எனக்குன்னு செல்ஃப் ரெஸ்பெக்ட் எல்லாம் இருக்கு. நீ என் லவ் ரிஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறமும் நான் எவ்வளவு ஃபீல் பண்ண தெரியுமா? ஃப்ரஸ்ட்ரேட்டடா நடந்து போனப்போ ஆக்சிடென்ட்ல மாட்டிக்க இருந்தேன். அப்பதான் ஒருத்தர் வந்து என்னை காப்பாத்தினாரு. அதுக்கப்புறம் தான் சில விஷயங்களை நான் யோசிக்க ஆரம்பிச்சேன். எனக்குள்ள இருந்தது வெறும் இன்ஃபாக்சுவேஷன்றத புரிஞ்சுக்கிறதுக்கான மெச்சூரிட்டி இப்பதான் எனக்கு வந்திருக்கு. சோ உன்னோட லவ்வை என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. இல்ல ராகினி, நான் சிம்பத்தியாலலாம் லவ் பண்ணல. எனக்கு உன் கூட பேசுறது பழகுறது எல்லாமே பிடிச்சிருக்கு. நிஜமாவே உனக்கு என் மேல லவ் வந்திருந்தா கூட அதை அக்செப்ட் பண்றதுக்கான மைண்ட் செட்ல நான் இப்ப இல்ல. உன்னை ஃபோர்ஸ் பண்ணி லவ் சொன்னது ஏன் தப்புதான். அதுக்கு ஏன் மேலே எனக்கு கோவம் இருக்கு. பர்சனலா ஏதாவது பண்ணிப்பேன்னு சொல்லி நான் உன்னை பிளாக்மெயில் கூட பண்ணேன். அதெல்லாம் தப்புதான். எல்லாத்துக்கும் சேர்த்து நானே உன்கிட்ட பெருசா சாரி கேட்டுக்கிறேன். இப்போ எனக்கு உன் மேல லவ் இல்ல ஆதி. சோ நான் உன்னை ரிஜெக்ட் பண்ணதுக்கு பதிலுக்கு நீ பழி வாங்குற, அப்படிதானே? நான் சொல்றது உனக்கு புரியுதா? அது எப்படி திடீர்னு இப்படி சொல்ற? இவ்வளவு நாள் லவ் பண்றேன்னு சொன்ன, உனக்கு என்ன ஹர்ட் பண்ண சான்ஸ் கிடைச்சிருக்கு, அதை யூஸ் பண்ற, அப்படிதானே? இப்போ ஏன் இவ்ளோ கோவப்படுற? நான் ஓகே சொல்லிடுவேன்னு நினைச்சு வந்த, நோ சொன்னதும் உனக்கு ஈகோ ஹர்ட் ஆகுதுல்ல? லவ் இருக்கிற இடத்துல ஈகோ இருக்காது ஆதி. இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ராகினி. நான் லவ் சொன்னதும் என்னை கட்டி பிடிச்சி சந்தோஷப்படுவேன்னு நான் இமேஜின்லாம் பண்ணிட்டு வந்தேன். ஆனா ரிஜெக்ட் பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல ராகினி. ப்ளீஸ் ராகினி, சும்மா நான் அன்னைக்கு சொன்னதுக்கு என்ன பிராங்க் பண்ணிட்டு ஓகே சொல்லலாம் தானே நினைக்கிறேன். ஏ ஆதி, ஜஸ்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் பா. நிஜமாவே எனக்கு உன் மேல அது இல்ல. எனக்கு இது வேணும் தான் ராகினி. உன்னை நான் ஹர்ட் பண்ண, அதான் எனக்கு திருப்பி நடந்திருக்கு. லவ் ரிஜெக்ட் ஆகிற வழி இப்படிதான் இருக்கும்னு எனக்கு புரியுது. இட்ஸ் ஓகே ராகினி. கடவுள் இருக்கான் குமாரி. ஐயோ, இந்த சந்தோஷத்துல அப்படியே குத்தாட்டம் போடணும் போலயே இருக்கே. என்னங்க எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்கீங்க? இல்லங்க, ஒரே ஆச்சரியமா இருக்கு. ஏன்? இல்ல, அன்னைக்கு அவர் உங்ககிட்ட வந்து பேச வந்தப்போ அவர் இன்சல்ட் பண்ணி அனுப்புனதா சொன்னீங்க. நீங்க மெச்சூரிட்டியே இல்லாம ஒரு சின்ன பொண்ணு மாதிரி நடந்துக்கிறீங்கன்னு நான் உங்ககிட்ட சொன்னேன். ஆமா.
நீங்க இப்ப கால் பண்ணி அவர் ப்ரொபோஸ் பண்ணதா சொன்னப்போ திரும்ப ஒரு சாதாரண பொண்ணு மாதிரி ஓகே சொல்லியிருப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க இவ்வளோ பக்குவமா மெச்சூரிட்டியா நடந்திருக்கீங்க. முதல்ல உங்களை தப்பா நினைச்சிட்டேங்க, அதுக்கு ரொம்ப சாரி. நிஜமாவே நான் பண்ணது எதுவும் தப்பு இல்லைல்ல? 1% கூட உங்க மேல தப்பு இல்லைங்க. ரொம்ப கரெக்டா ஹேண்டில் பண்ணிருக்கீங்க. நீங்க சொன்னது கரெக்டு தான். இப்ப அவருக்கு வந்திருக்கிறது லவ் இல்ல, ஒரு சிம்பத்தி, அவ்வளவுதான். ஆக்சுவலி எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. ஆனா ஒன்னு சொல்லட்டா? என்னங்க? ஆதியனை ரிஜெக்ட் பண்ண மாதிரி நானும் அவனை ரிஜெக்ட் பண்ணதில்ல. லேசா என்னோட ஈகவும் சாட்டிஸ்ஃபைட் ஆச்சு. ஆனா அவன் கண் கலங்கி ஃபீல் பண்ணிட்டு போனான். அதை பாக்குறப்பதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. நான் எதுவும் தப்பா பேசலல்ல? நீங்க பேசுனது தான் கரெக்ட். நீங்க ஓகே சொல்லியிருந்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவருக்கு இது லவ் இல்ல, வெறும் கில்ட்டியால வந்த ஃபீல் தான் தோணி இருக்கும். அப்ப கண்டிப்பா பிரேக்கப் தான் பண்ணியிருப்பாரு. அப்புறம் நீங்க தான் திரும்பவும் கஷ்டப்பட்டிருப்பீங்க. இப்ப நீங்க 2 பேருக்குமே நல்லது தான் பண்ணியிருக்கீங்க. 2 பேருக்கா? அது ஆமா, ஒண்ணு உங்களுக்கு, இன்னொன்னு அவருக்கு. இது நல்லது தானே? இல்லைன்னா பிடிக்காத லைஃபை வாழ்ற மாதிரி ஆயிருக்கும். அதுவும் கரெக்டு தாங்க. இருந்தாலும் அவன் கண் கலங்கி போனதுதான் கொஞ்சம் கில்ட்டியா இருக்கு. ஒருத்தவங்க நம்ம லவ் அக்செப்ட் பண்ணலைன்னா அது எப்படி வலிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதான் அவன் ஏதாவது தப்பான முடிவு எடுத்துருவானோன்னு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. என்னடா இது, அவன் மேல இப்ப திடீர்னு இவளுக்கு சிம்பத்தி வருதே. அவ திரும்ப அந்த ரூட்டுக்கு போகாம பேரிகேட்டை போட்டு ஸ்டாப் பண்றா. நீங்க எங்க அப்படியெல்லாம் யோசிக்கிறீங்க? இல்லைங்க, என் மைண்டுக்கு அப்படிதான் யோசனை போகுது. அப்படியெல்லாம் யோசிக்க வேண்டாம்னு உங்க மைண்டு கிட்ட சொல்லுங்க. எனக்கு ஒரே கன்ஃபியூஸ்டா இருக்குங்க. அதான் உங்ககிட்ட ஒரு டெசிஷன் கேட்கலான்னு வர சொன்னேன். அடடா, இதுதான் சரியான சான்ஸ். கரெக்டா யூஸ் பண்ணிக்கோ. அவனை கட் பண்ணி விட்டுரு. நம்ம வழக்கம் போலயே பெர்ஃபார்ம் பண்ணுவோம். பொதுவா பசங்க அந்த மாதிரி தப்பான முடிவை சீக்கிரம் எடுக்க மாட்டாங்க. இதே ரொம்ப வருஷமா லவ் பண்ணி நீங்க வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு சொல்லியிருந்தா அப்படி நடக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா ஆதிக்கு லவ் வந்தே 1 வாரம் தான் ஆகுது. ஸோ நீங்க பயப்படுற மாதிரிலாம் எதுவும் ஆகாது. நீங்க ஃப்ரீயா விடுங்க. இப்ப நடந்த நல்ல விஷயத்துக்கு செலிப்ரேட் பண்ண என்ன சாப்பிடலாம் சொல்லுங்க? என்ன நல்லது நடந்தது? ஆதி அழுதுட்டு போனதை செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்றீங்களா? ஓவரா பேசி மாட்டிக்கதரா. இல்லங்க, அவரு சரியாயிடுவாரு. இப்ப உங்களுக்கு கன்ஃபியூஷன் சரியாயிடுச்சுல்ல? அதான் ப்ராப்ளம் எல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல. அதை செலிப்ரேட் பண்ணலாம். வாங்க சாப்பிடலாம். நல்ல வேலைடா, அவுட் ஆயிட்டேன்னு நினைச்சேன். அந்த ஆதி போட்ட பால் நோ பால் ஆயிடுச்சு. இனிமே விடாம நின்று ஆடணும். ராகினிங்கிற இந்த கப்பை வின் பண்ணணும். அபி, படிக்கட்ட நான் தொடச்சுக்கிறேன். நீ போய் பாத்திரத்தெல்லாம் கழுவி வை. நான் வசுக்கிட்ட சொல்லிடுறேன். அப்புறம் அவ பாட்டு நடந்து வந்துருப்பா. வசு, ஓ உள்ள இருக்கியா? வசு, நான் படிக்கட்ட துடைக்க போறேன். நீ கீழே வராத. ஏதாவது வேணும்னா என்ன கூப்பிடு. என்ன பண்ணி வச்சிருக்க அபி? படிக்கட்டு ஃபுல்லா ஈரமா இருக்கு. இல்லன்னு தொடச்சுக்கிட்டு இருக்கோம். வசு கன்சீவா இருக்கா, ஞாபகம் இருக்கா இல்லையா? டேய், ஏன்டா கத்திட்டு இருக்க? அங்க பாருங்கப்பா, எப்படி தண்ணி ஊத்தி வச்சிருக்காங்க பாருங்க. மாமா, ஃபீடு தொடச்சிட்டு இருக்கோம். ஃபீடை கிளீனா வச்சுக்கணும், இல்லைன்னா இன்ஃபெக்ஷன் ஆயிடும்னு டாக்டர் தானே சொன்னாங்க. டேய், அவ பண்றது கரெக்ட் தானடா. நீ ஏன்டா டென்ஷன் ஆற? இல்லப்பா, ஏற்கனவே இந்த மாதிரி கோயில வலிக்கு விழுந்திருக்கா. இப்போ அதே மாதிரி நடக்கணுமா சொல்லுங்க? இல்ல, நான் வசு கிட்ட வெளியில வராதுன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். டேய், அவதான் சொல்லிட்டு தான் செய்யறேன்னு சொல்றாள். ஏன்டா டென்ஷன் ஆகுற? அதுக்கு இல்லண்ணே, எதுக்கு இந்த மாதிரி தேவையில்லாத ரிஸ்க் எல்லாம் எடுக்கணும்? நாங்க வெளியே செக்கப்புக்கு போனதுக்கு அப்புறம் இதெல்லாம் பண்ணிக்கலாம்ல. கார்த்தி, வேலை முடிஞ்சது. 10 நிமிஷத்துல ஈரம் காஞ்சிரும். வசு, 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 வசு நில்லு வசு. வராது. படி ஈரமா இருக்கு வசு. வராத. என்ன அண்ணி வசு, வராதீங்க. சொல்றது கேளு.
வசு நில்லு வசு அங்கே நில்லு வராத வராத வசு 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 டேய் கார்த்தி அங்கே நில்லு வசு வராத என்னடா பாத்து போக மாட்டியா வசு வசு வராத மெதுவா என்னாச்சு கார்த்தி? மெதுவா என்னாச்சு? மெதுவா ஏய், வசு கார்த்தி பொறுமையா வா. ஒன்றும் இல்ல உனக்கு ஒண்ணும் இல்ல, இல்ல ஒண்ணும் are you இல்ல. okay வசு, பொறுமையா இருங்க கார்த்தி are you okay பார்த்து யா ஓகே நீ பாத்து வா கேர்ஃபுல்லா வா கார்த்தி உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல? இல்லம்மா ஒண்ணும் இல்லம்மா என்ன அவசரம் உனக்கு பாத்து போக மாட்டியா அண்ணா கையில எதுவும் அடிபட்டுருச்சா இல்ல ராகினி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஐ அம் ஃபைன் லைட்டா ஸ்லிப் ஆயிருச்சு அவ்வளவுதான் என்னாச்சு மாப்ள? ஏன் எல்லாரும் டென்ஷனா இருக்கீங்க? மாம் அது ஒண்ணும் இல்ல மாம் கார்த்தி படியில வழுக்கி விழுந்துட்டாரு ஸ்லிப் ஆயிருச்சு அத்தை. ஐயோ என்னது ஸ்லிப் ஆயிடுச்சா? ஆர் யூ ஓகே? பரவாயில்ல அத்தை இது தானா நடக்கல தோ அங்க நிக்கிறாங்களே இவங்க தான் இப்போ சந்தோஷமா உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன்ல இப்ப பாருங்க நான் போய் பிடிக்கலன்னா வசு வலிக்கு விழுந்திருப்பா என்ன சொல்றீங்க மாப்ள? சம்பந்தி அது ஒண்ணு இல்ல சம்பந்தி சரஸ்வதி தண்ணி ஊத்தி படியில தொடச்சிருந்திருக்கா அதை கவனிக்காம வசு கீழே இறங்கி வரும்போது அவளை பிடிக்கணும்னு பதறி போய் இவன் வழிக்கு கீழே வந்துட்டான் அவ்வளவுதான் ஓ மை காட் வசு ஆர் யூ ஓகே? எனக்கு ஒண்ணும் இல்ல மாம் உன்னை என் பொண்ணு பக்கத்துலயே வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கேல்ல, திரும்ப அவளை விழ வைக்க பாத்திருக்க. மாம் ஐயோ இல்லங்க பேசாத நீ. சம்மந்தி இப்பவாவது நான் சொல்றத நம்புறீங்களா? இவ இருக்கிற வீட்ல என் பொண்ணுக்கு பாதுகாப்பே கிடையாது. மாம் என்ன நீங்க தானே பாத்துக்கிறேன்னு சொன்னீங்க. இவ ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா? சரஸ்வதி என்ன வேலை பாக்குற நீ? வசுந்தராட்ட சொல்லிட்டு தானே வீடு துடைக்கிறதா சொன்ன? சத்தியமா நான் சொன்னேன் அத்தை. வசு உன்கிட்ட வெளியே வராதுன்னு நான் சொன்னேன்ல. சரஸ்வதி புரியல எப்ப சொன்னீங்க வசு நான் ஒரு ரூமுக்கு வந்தப்ப நீ பாத்ரூம்ல இருந்த அப்ப நான் சொல்லிட்டு தானே வந்தேன். ஐயோ சரஸ் நான் ரூம்லயே இல்ல நான் டேப்ல தண்ணி வரலன்னு மாடியில வால் ஓபன் ஆயிருக்கான்னு செக் பண்ண போயிருந்தேன் பாத்ரூம்ல தண்ணி சத்தம் கேட்டுச்சு. நீ அங்கதான் இருக்கேன்னு நினைச்சு. போதும் நிறுத்துங்க இதான் நீங்க பாத்துக்கிற லட்சணமா இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்கீங்க அம்மா இங்க பாரு, அவகிட்ட தகவல் சொல்லி அவ சரின்னு சொன்னதுக்கு அப்புறம் தானே நீ இந்த வேலை செஞ்சிருக்கணும். ஏம்மா என்னம்மா இது கார்த்திக்கு பதிலா வசு விழுந்திருந்தா என்ன இருக்கும் உன்னால அவளுக்கு 2வது வாட்டி ஆபத்து வந்திருக்கு நான் தான் சொன்னனே சம்மந்தி, இவ பிளான் பண்ணி தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. ஏங்க அதான் சொல்லிட்டு தான் நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கால, இது தெரியாம நடந்த விஷயங்க. உங்க வைஃபை நீங்க விட்டு கொடுப்பீங்களா? உங்ககிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. சமந்தி ஏன் பொண்ணு இந்த வீட்ல இருக்கிறத நினைச்சா எனக்கு பயமா இருக்கு. இதுக்குதான் நான் என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன். படிக்கட்டு ஏறாம இருக்கிறதுக்காக கீழேயாவது அவ ரூமை மாத்துங்கன்னு சொன்னேன். அதையும் நீங்க கேட்கல. இவ குறுக்க வந்து உங்ககிட்ட நல்ல பேர் வாங்கறதுக்காக அத்தைக்கு உடம்பு முடியாது அதனால ரூமை மாத்த வேணான்னு டிராமா பண்ணான். இப்போ படியில தண்ணிய ஊத்தி வச்சு வசு அதுல விழணும்னு நினைச்சிருக்கா. நிஜமாவே அவளுக்கு கேட்டிருக்கும் தாங்க நினைச்சேன். அத நான் நம்ப மாட்டேன். என் பொண்ணுக்கு ஏதாவது ஆகி அவளுக்கு குழந்தை பிறந்துடக்கூடாதுன்னு தானே நீ இப்படி எல்லாம் பண்ற. மாம் என்ன மாம் இப்படி எல்லாம் பேசுறீங்க அதுதான் உண்மை வசு. அவளுக்கு உன் மேல ஜெலஸ் இருக்கு, அதனாலதான் இப்படி எல்லாம் பண்றா. மேடம் நீங்களே சரஸ்வதி பத்தி இஷ்டத்துக்கு கற்பனை பண்ணி பேசிட்டு இருக்காதீங்க. ஒரு நாள் அந்த மாதிரி நினைக்கிறவ இல்ல அவ. டேய் அதுக்காக பொறுப்பு இல்லாம இப்படி எல்லாம் பண்றதா? என்னம்மா நீ இப்படி பண்ணுவேன்னு எதிர்பார்க்கவே இல்லம்மா. ஆமா இதை நான் தெரியாம தான் பேசாத. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம நீயே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க. நீ என்ன நினைச்சிட்டு பண்ணிட்டு இருக்க? பக்குவம் இல்லாத மாதிரி நடந்துக்கிறியா இல்ல உனக்கு இருக்கிற அறிவே அவ்வளவுதானா? முன்ன பின்ன யோசிக்காம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? இல்ல அத்தை, இப்படி எல்லாம் ஆகும்னு நான் நினைக்கவே இல்ல. நினைக்கணும்மா கர்ப்பிணி பொண்ணு இருக்கிற வீட்டுல ஒரு சின்ன பொருள் நகர்த்து வைக்கணும்னா கூட கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். எல்லாம் பெர்ஃபெக்ட்டா பிளான் போட்டு பண்றா சம்பந்தி. அன்னைக்கு ஃபோர்ஸ் பண்ணி கோயிலுக்கு கூட்டிட்டு போறேன்னு பிளான் பண்ணா, அதுல மிஸ் ஆயி போச்சு. இப்போ வீட்டுக்குள்ளேயே அவளை விழ வைக்க பாத்திருக்கா. மாம் அவங்கள பத்தி இப்படி எல்லாம் பேசாதீங்க. ஆக்சுவலா அன்னைக்கு கோவிலுக்கு போனது கூட என்னால தானே இப்படி ஆச்சு. கார்த்திக் கூட கீழே விழுந்துட்டாரு. எல்லாம் ஏன் தப்புதான். நீங்க ஏன் உங்க மேல எல்லாத்தையும் போட்டுக்கிறீங்க? வசு இப்போ நீ அவங்களை சப்போர்ட் பண்ணாத. நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு எதுக்கு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க? டேய் என்னடா நீ இப்படி பேசுற? தமிழ் இப்ப கூட சரஸ்வதி மேல தப்பு இல்லன்னு வாதாடுறது முட்டாள்தனமா தோணல உனக்கு? இல்லம்மா நிறுத்து தமிழ். இப்பவாவது இவளை பத்தி தெரிஞ்சுக்கோங்க சம்பந்தி. இவ இருக்கிற வீட்ல ஏன் பொண்ணு நல்லபடியா குழந்தை பெத்தெடுக்கவே முடியாது. வசு இனஃப். இதுக்கு மேல இங்க இருக்க வேண்டாம். ஸ்டாப் இட் மாம், போதும். இதுக்கு மேலேயே என்னால உண்மையை மறைக்க முடியாது.
வசு வசு ப்ளீஸ் அமைதியா இரு. இதுல ஏன் தப்பு தானே? சரஸ்வதி, இப்ப கூட நீங்க எனக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் யோசிக்கிறீங்க. நான் மட்டும் உங்களை எப்படி விட்டு கொடுப்பேன்? சொல்றது கொஞ்சம். வசு, எதை பத்தி பேசுற? என்ன உண்மை? ஆண்டி அது ஒண்ணுமே ஆ, நீ அமைதியா இரு. வசு, நீ சொல்லு. ஆண்டி, ஆரம்பத்துல இருந்து நடந்த எல்லா விஷயத்துக்கும் நான் தான் காரணம். அதான் குழந்தை பிறக்கிற வரைக்கும் வாரம் ஒரு நாள் சாப்பிடாம விரதம் இருந்து குழந்தை நல்லபடியா பிறந்ததும் கோயிலுக்கு வரேன்னு வேண்டிக்கிட்டேன். இன்னைக்கே கோவிலுக்கு போயிட்டா இந்த விரதம் தேவை இருக்காதுல்ல. நாம இன்னைக்கே கோவிலுக்கு போயிடலாம். என்ன வசு நீ இப்படி பண்ற? நான் சொல்றத நீங்க கேளுங்க. நாம போறோம், அவ்வளவுதான். பசு, அவளை காப்பாத்துறதுக்காக நீ ஓ மேல பழிய போட்டுக்காத. இல்ல மாம், நிஜமா இதான் நடந்துச்சு. என் வயித்துல இருக்கிற குழந்தை மேல சத்தியமா சொல்றேன், இதுதான் உண்மை. இந்த விஷயம் ஏற்கனவே எனக்கு தெரியும். கார்த்திக் சொன்னதையும் மீறி வசுந்தரா கோயிலுக்கு போயிருக்கானா, கண்டிப்பா அவங்க 2 பேருக்குள்ள சண்டை வந்துடுன்றதுக்காகத்தான் எனக்கு திட்டு வாங்குறது புதுசு இல்லைன்னு எல்லா திட்டியும் அவளே வாங்கிக்கிட்டா. இந்த விஷயம் எனக்கும் தெரியும், நானா சொல்லாம விட்டுட்டேன். சரஸ்வதி இந்த ரீசன் சொல்லிதான் என்ன தடுத்தாங்க. ஆனா என் முன்னாடியே எல்லாரும் அவங்களை இப்படி இன்சல்ட் பண்றதை பார்த்து என்னால சும்மா இருக்க முடியல. அவங்களுக்கு கல்யாணம் ஆகி இவ்ளோ நாள் ஆயிடுச்சு. ஆனா அவங்க எனக்கு குழந்தை பிறக்கணும்னு வேண்டிக்கிட்டு கோவில் மரத்துல சீட்டெல்லாம் கட்டிருக்காங்க. இப்போ நான் பிரெக்னன்ட் ஆனதும் கோவில்ல வேண்டுதல் வச்சாங்க. எனக்காக இவ்ளோ பண்றாங்க. தயவு செஞ்சு அவங்களை யாரும் தப்பா பேசாதீங்க ப்ளீஸ். என்னம்மா சரஸ்வதி, இதை நீ முன்னாலேயே சொல்லியிருக்கலாமே. மேடம்க்கு சரஸ்வதி மேல என்ன கோவம்னு தெரியல. சின்னதா எது நடந்தாலும் அவளே டார்கெட் பண்ணி பேசுறாங்க. அம்மா, நீங்களும் சரஸ்வதி சரியா புரிஞ்சுக்காம அப்படி திட்டிட்டீங்களே. நாங்களும் சரஸ்வதி இப்படிலாம் பண்ற பொண்ணு இல்லைன்னாப்பா நினைச்சோம். எங்களுக்கும் இப்பதான்ப்பா புரியுது. வசு அண்ணி, இதுதான் நீங்க அப்பவே சொல்ல வந்தீங்களா? சரஸ்வதி அண்ணி உங்களை தடுத்துட்டே இருந்தாங்க. ஆமா ராகினி, நான் அப்பவே சொல்லியிருந்தா சரஸ்வதி மேல இருக்கிற கோவம் எல்லாருக்கும் போயிருக்கும். நான் தான் இடியட் மாதிரி சைலண்டா இருந்துட்டேன். என்னடா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆச்சா போச்சான்னு கத்திக்கிட்டு இருந்த, இப்ப அப்படியே அமைதியாயிட்ட. சரஸ்வதி மேல தப்பு இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுல. டேய், மனசாட்சி தொட்டு சொல்றா, என்னைக்காவது சரஸ்வதி வசுந்தரா அந்த மாதிரி கெடுதல் நினைப்பாளா? ஹனிமூன் போனப்போ கூட நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இருக்கணுன்றதுக்காக நாங்க வேண்டத கடவுளே இல்லடா. இதெல்லாம் உனக்கு நல்லா தெரிஞ்சிருந்தோம் ஹாஸ்பிட்டல் நீ அவளை அப்படி வச்சு பேசியிருக்க. ஏன் இன்னைக்கு வாய்க்கு வந்தபடிலாம் பேசுற? முதல்ல மன்னிப்பு கேளு. செய்யாத தப்புக்கு நீ அவங்கள திட்டி இருக்க. You have to say sorry. சாரி. மேடம், வசுந்தராவுக்கும் கார்த்திக்கும் சண்டை வரக்கூடாதுன்றதுக்காகத்தான் எல்லா பழியும் அவன் தலையில எடுத்து போட்டுக்கிட்டா. ஆனா இதான் சாக்குற நீங்க இஷ்டத்துக்கு பேசிட்டீங்க. நீங்களும் அவகிட்ட சாரி கேளுங்க. ஆமா சம்பந்தி, உண்மை தெரியாம சரஸ்வதி மேல ரொம்ப கோவப்பட்டு பேசிட்டீங்க. அதோட பசுவுக்கு கெடுதல் நினைச்சான்னு வேற அவ மனசு காயப்படுற மாதிரி பேசிட்டீங்க. அதனால அவ மனசுக்கு ஆறுதலா இருக்கிற மாதிரி 2 வார்த்தை பேசிட்டு போங்க. தப்பு பண்ணா மன்னிப்பு கேட்கறதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க சரஸ்வதியை நம்பலாம், எனக்கு இவ மேல சந்தேகமா தான் இருக்கு. எனிஹவ், இந்த கன்ஃபியூஷன் எல்லாம் இல்லாம இருக்கணும்னா வசுவை என் வீட்டுக்கு அனுப்பி வச்சிடுங்க. அதுக்கு ஒரு நாளும் நான் அனுமதிக்க மாட்டேன் சம்பந்தி. வளைகாப்பு முடிஞ்சதும் உங்க பொண்ணு உங்க வீட்டுக்கு வருவா. வாயும் வயிறுமா இருக்கிற பொண்ணை கோதை சரியா பாத்துக்கலன்னு ஊர் பேசுறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். அதை ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். அவ வயத்துல வளர்றது இந்த வீட்டு வாரிசு. நான் பாத்துக்கிறேன். நான் கும்பிடுற சாமி தான் 2 தடவையும் வசுக்கு எதுவும் ஆகாம காப்பாத்திருக்கு. வசு உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனோங்கிற எண்ணத்தை இதோட மறந்துருங்க. உங்களுக்கு புரிய வைக்க முடியாதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் கிளம்புறேன். இல்லைங்க மேடம், நீங்க மட்டும் போயிட்டே இருக்கீங்க, இன்னும் மன்னிப்பு கேட்கவே இல்லையா? தமிழ்,
அதெல்லாம் எதுக்குங்க? அவங்க தான் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டாங்கல்ல, அவங்க போட்டும். நீ அமைதியா இரு சரஸ்வதி. அவங்க மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும்.